டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தி. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அரசியல் சண்டைகள் என்பது நீதிமன்றங்களில் இருக்கக்கூடாது என தெரிவித்திருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது தற்பொழுது உயிருடன் இருக்கும் அரசியல் ஆளுமைகள் மற்றும் முன்னாள் முதலமைச்சருடைய புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவிற்கு எதிராக அரசு திட்டங்களில் முதலமைச்சர் பெயர் படங்களுக்கு தடை விதித்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தலைமை நீதிபதி நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று CV சண்முகம் தரப்பிற்கு கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அவர் தரப்பு வழக்கறிஞர் அதிமுக என தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் அதிமுக ஆட்சியில் இதுபோன்ற எத்தனை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன என கேட்கப்பட்டது. அதற்கு CV சண்முகம் தரப்பில் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. திமுக தரப்பில் அதிமுக தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலேயே பொய் சொல்வதாகவும் 20 திட்டங்களுக்கு மேல் அவர்கள் ஒரே ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள், அதை எங்களால் பட்டியலிட முடியும் என தெரிவித்தனர். மேலும் அம்மா என்ற ஒரே பெயரில் தான் இவர்கள் பெரும்பாலான திட்டங்களை கொண்டு வந்தார்கள். தமிழ்நாட்டில் அம்மா என்றால் அது ஜெயலலிதா என்பதுதான் அனைவருக்கும் தெரியும் என தெரிவிக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து திமுக தரப்பில் தமிழ்நாடு அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை அறிவித்தது. குறிப்பாக இந்த விவகாரம் என்பது ஏற்கனவே உள்ள அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில்தான் எனவும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது எனவும் இது ஒரு புதிய திட்டம் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இருக்கும் அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மக்கள் பலன் பெறுவதை ஊக்குவிக்கும் வகையில் புதிய அறிவிப்பாக இது வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து திமுக தரப்பில் இந்த திட்டத்தில் எங்கும் விதிமீறல் கிடையாது என்றும் ஒரு திட்டத்தை பிரபலப்படுத்துவதற்காக பிரதமர், முதல்வர் ஆகியோருடைய பெயர் மற்றும் படங்களை காலங்காலமாக பயன்படுத்திதான் வருகிறார்கள் எனவும் ஆளுநர் படங்கள் கூட சில நேரங்களில் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கும் நபர் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் 22 திட்டங்களுக்கு ஒரே நபரின் பெயர் அறிவித்த பொழுது இவர் மாநில அமைச்சராக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. CV சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசியல் தலைவர்களின் பெயர்களை அரசு திட்டங்களில் விளம்பரங்களில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் தங்கள் வாதம் எனவும் குறிப்பாக அரசு விளம்பரத்தில் கட்சி சின்னம் இடம்பெறக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அம்மா என்பது யாருடைய தனிப்பட்ட நபர்களின் பெயரும் கிடையாது, அது ஒரு பொதுவான பெயர் என்று தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் அப்படியெனில் அம்மா என்பது முதலமைச்சர் பெயர் இல்லையா? ஆம், நீங்கள் சொல்வது சரிதான், தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் அம்மாவாக இருக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனிலிருந்து CV சண்முகம் தரப்பில் வாழும் அரசியல் தலைவர்களின் புகைப்படங்களை விளம்பரங்களில் பயன்படுத்தக்கூடாது என உத்தரவு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் வாழும் அரசியல் தலைவர்களின் பெயரை விளம்பரங்களில் பயன்படுத்தக்கூடாது என ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளதா என்பதை காண்பிக்குமாறு CV சண்முகம் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து கட்சியின் கொள்கை தலைவர்கள் அவர்களது புகைப்படங்கள் உள்ளிட்டவற்றை அரசின் திட்டங்களில் எந்த வகையிலும் இடம்பெறக்கூடாது என உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் தெரிவித்துள்ளதாகவும் இருக்கிறார்கள். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவும் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக CV சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் CV சண்முகம் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் எதிர்த்து இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதை தாங்கள் ஏற்கவில்லை எனவும் அவருக்கு உண்மையிலேயே பொதுநலம் இருக்கிறது, மக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது என்ற ஆதங்கம் இருந்தால் அனைத்து கட்சிகளும் இது போன்ற விவகாரத்தில் ஈடுபடுவதை அவர் எதிர்க்க வேண்டும். மேலும் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்ட காலம் அதே போன்று தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்த காலத்தை கணக்கிடும் பொழுது இது உள்நோக்கம் கொண்டது என தாங்கள் கருதுவதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. பொதுமக்களின் வரிப்பணத்தில் குறிப்பிட்ட கட்சி தலைவரின் பெயர் வைக்கப்படுவதை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றால் அப்படி உள்ள அனைத்து திட்டங்களையும் தான் மனுதாரர் எதிர்த்திருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை மட்டும் அவர் எதிர்ப்பது என்பதுதான் இங்கு கேள்விக்குள்ளாக்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
மேலும் இதற்கு முன்பாக இப்படி ஒரு குறிப்பிட்ட தலைவரின் பெயர் வைக்கப்பட்ட திட்டங்கள் குறித்த பட்டியலை தங்களிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆனால் நாகரீகம் கருதி அந்த பெயர்களை தாங்கள் படிக்கவில்லை என நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அரசியல் சண்டைகள் என்பது தேர்தல் காலத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்றங்களில் இருக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.